ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான உப்புமா ரெசிபி தாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு உப்புமாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கூடயே நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து வச்சுருக்கோம். அப்படி இல்லைனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணுன்னா கூட கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாயை காரத்துக்கு நம்ம இது கூட கீரி இது கூட சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லாவே எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இது கலந்து விடுற கேப்லேயே நம்ம லைட்டாக சிம்மில் வச்சுட்டு நைட்டு சுட்ட இட்லி மீதி இருந்துச்சுன்னா நல்லா பொடியாக நல்லா இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கோங்க. உதுத்து வச்சுட்டு நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த இட்லி உப்புமா பிடிக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உதுத்து வச்ச இட்லி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு ஃபுல்லாக நம்ம கலந்து விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக ஒரு சூப்பரான இட்லி உப்புமா எப்படி செய்யுது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இப்போ கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.